தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு சாதாரண அரசு ஊழியர் போல பணிக்கு வரது ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளையும் ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகளையும் வியந்து போக வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம தமிழக மக்களையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. கடந்த 10ஆம் தேதி அன்னைக்கு புதிய தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் கடந்த 4 நாட்களா அவர் செஞ்சிருக்கிற விஷயங்கள் தான் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தி பிரமிக்க வச்சிருக்கு. கடந்த 10ஆம் தேதி அன்னைக்கு முதலமைச்சர் பதவியேற்கும் விழாவானது சரியா 10 மணிக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு விஜய் அவர்கள் தன்னால எந்த விதத்திலும் நேரம் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப சீக்கிரமா 8 மணிக்கெல்லாம் நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்கு வந்திருக்காரு. இதுக்கப்புறமா அடுத்த நாளான 11ஆம் தேதி சட்டசபையில எம்எல்ஏக்கள் பதவியேற்கும் விழாவானது 9:30 மணிக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்தது. அன்னைக்கு விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்கு 8:30 மணிக்கெல்லாம் சீக்கிரமே வந்திருக்காரு. இதற்கு அடுத்த நாளான 12ஆம் தேதி சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வானது நடத்த 9:30 மணிக்கு சட்டமன்றம் கூட்டப்பட்டது. இந்த ஒரு நிகழ்வுக்கும் விஜய் அவர்கள் 8:48 மணிக்கெல்லாம் சட்டசபைக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து தன்னுடைய இருக்கையில அமர்ந்திருந்திருக்காரு. இதற்கு அடுத்தபடியே 13ஆம் தேதி அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதுவும் 9:30 மணிக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு நிகழ்வுக்கு விஜய் அவர்கள் 8:55 மணிக்கெல்லாம் சட்டசபைக்கு வந்திருக்காரு. 3 நாட்களா நடந்த சட்டசபை நிகழ்வு நேற்றைய முன்தினம் நிறைவடைஞ்சு நேற்றைய தினம் விஜய் அவர்கள் தன்னுடைய பணியை செய்ய மற்ற அதிகாரிகளை விட ரொம்ப சீக்கிரமா 9 மணிக்கெல்லாம் தலைமைச் செயலகம் வந்திருக்காரு. வந்த உடனே தன்னுடைய பணிகளை செய்ய தொடங்கியதோட நேற்றைய தினமே பல்வேறு ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தியிருக்காரு. இதன் பிறகு எல்லா பணிகளையும் செஞ்சுட்டு 4 மணிக்கு மேலதான் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு. இதுல இன்னும் ரொம்ப அதிசயமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம எந்த ஒரு பந்தாவும் இல்லாம கடந்த 4 நாட்களா அவரே சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்து தலைமைச் செயலகத்திலேயே அங்கிருந்த அதிகாரிகளுடைய ஒன்னா உட்கார்ந்து அவர் மதிய உணவு சாப்பிட்டிருக்கிற விஷயம் தான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி பிரமிக்க வச்சிருக்கு. கடந்த 4 நாட்களா எந்த ஒரு முதல்வரும் செய்யாத பல்வேறு சிறப்பான விஷயங்களையும் பல ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் ஒரு சின்சியாரிட்டியான முதல்வரா விஜய் அவர்கள் வேலை பார்த்திருக்காரு. இப்படி ஒரு முதல்வரை தான் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்ப விஜய் அவர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப விஜய் அவர்களுடைய இந்த எளிமையை பார்த்து அங்கிருந்த அரசு ஊழியர்களும் பாதுகாப்பு பணியில இருந்த காவலர்களும் ரொம்பவே வியந்து போயிருக்காங்க. விஜய் அவர்களுடைய இந்த செயல் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.